ஸோ சேட்னஸ் நல்லது தான். சேட்னஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் தேவைன்னு இருக்கலாம், இல்லை நீங்கள் யோசிச்சு வேற முடிவு எடுக்கணுமா. ஸோ அந்த சேட்னஸை யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் கொடுக்கணும், மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ ஒரு துக்க வீட்டிலலாம் நமக்கு ஒரு டைம் சொல்லிப்பாங்க, 16வது நாள் வெளியில் போகாதீங்கன்னுவாங்க. 30 days ஒரு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுருப்பாங்க பெரியவங்க. இப்போ யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை. 3 நாளான வீட்டில் உட்காருவாங்க, அதுக்கே எந்திரிச்சு ஓடுறது ஆஃபீஸ்க்கு எல்லாரும். ஆனால் அந்த மனசுக்கு ரெஸ்ட் வேணும். ஒரு பெரியவங்க வீட்டில் இறந்துருக்காங்க, ஏதோ இழப்பு, அதை ப்ராசஸ் பண்ணி 2 அழுது முடிச்சு இதை ஒழுங்காக இப்போ பண்ணிட்டோம்னா பின்னாடி வியாதி வராது. அந்த சேட்னஸ்க்கோ அந்த க்ரீஃபுக்கோ டைம் நம்ம கொடுத்து பழகிட்டா ஹெல்த்தியர் லைஃப் ஸ்டைல். ஸோ சேட்னஸ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். அது பெரிய கிரிமினல் குற்றம்லாம் இல்லை. கண்டினியூஸாக சேடாக செத்து போகிற அளவுக்கு சேடு, நான் சாவரேன்னு சொன்னால் தான் நம்ம டிப்ரெஷனோ சைக்கியாட்ரிஸ்டோ தேவைப்படுவாங்க. நார்மலாக எவ்ரிடே லைஃப்பில் இருக்கிற லாஸஸை டீல் பண்ணுறதுக்கு வந்துட்டு இம்மோபிலைசேஷன்ற வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதியாக கம்முன்னு கடன் நம்ம சொன்ன மாதிரி